Hi friends, இன்னைக்கு டைம் அண்ட் ஒரு டாபிக்கோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 14th sum. A complete half as much work as B in equal time. C completes half as much work as A and B together in equal time. If C alone can complete the work in 60 days, then in how many days they all together complete the work? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? A complete half as much work as B in equal time கொடுத்துருக்காங்க. அதாவது B பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஒர்க் பண்ணுமோ அந்த ஒர்க்கில் பாதி தான் ஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 1:2. பி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோ அதில் பாதியை ஏ கம்ப்ளீட் பண்ணும். ஸோ பி 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ஏ 1ஆக தான் இருக்கும். ஸோ ரேஷியோ 1:2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சி கம்ப்ளீட் half as much workers ஏ அண்ட் பி டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏ அண்ட் பி எவ்வளோ ஒர்க் பண்ணுமோ அதில் பாதி தான் சி கம்ப்ளீட் பண்ணும். இப்போ சிக்கும் ஏ ப்ளஸ் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 1:2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 3 காம்பனண்ட்டும் இருக்குது. ஸோ கம்பைன்ட் ரேஷியோ எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இங்கே ஏ பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ன்னு வருமா? இங்கே ஏ ப்ளஸ் பி என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஈக்குவல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 2:4. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் 3:6. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இங்கே 6, இங்கே ஏ ப்ளஸ் பி 6ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ கம்பைன் ரேஷியோ எழுதலாம். A:B:C. ஏயோட வேல்யூ என்ன? 2, B 4, C 3. ஸோ A:B:C கிடைச்சாச்சா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? C alone can complete the work in 60 days கொடுத்துருக்காங்க. ஓகேவா? C யோட எஃபிஷியன்சி என்ன? 3. ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 × 60 இதுதான் டோட்டல் ஒர்க். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல் டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக எல்லாரும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 9. ஸோ டிவைட் பை 9. ஸோ இப்போ ஆன்சர் 20 days. இந்த சம் இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த சம்மில் டேரெக்டாக எப்படி கம்பைன்ட் ரேஷியோ எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன? 1:2. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியோட பாதி தான் சி கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி என்ன? 3ன்னு வருமா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அதில் பாதி தான் சி கம்ப்ளீட் பண்ணும். ஸோ டிவைட் பை 2. இப்போ சியோட ரேஷியோ என்ன? 3/2. ஓகேவா? A:B:Cயோடது சி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா ஏபியோட பாதி கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி என்ன? 3, அதில் பாதி 3/2. ஓகேவா? இப்போ நார்மல் நம்பருக்கு இதை மாற்றணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2:4:3. ஸோ டேரெக்டாகவே கம்பைன்ட் ரேஷியோ கிடச்சிருச்சா? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 3 × 60 divided by 9. ஸோ 20 days. ஓகேவா? ரெண்டு மெத்தடில் கம்பைன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸி. 15th sum. A started a work and left working 4 days. B finished the remaining work in next 18 days. Had A left the work after working for 6 days, then B would have finished the remaining work in next 12 days. Then find in how many days A and B alone can complete the work. ஃபர்ஸ்ட் லைனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 4 days ஒர்க் பண்ணோம். ஓகேவா? ஏ 4 days ஒர்க் பண்ணோம். ரிமைனிங் ஒர்க்கை பி 18 daysல கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேட் ஏ லெஃப்ட் த ஒர்க் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 6 days. சப்போஸ் ஏ 6 days ஒர்க் பண்ணுன்னு வச்சுக்கலாம். 6 days ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை பி 12 daysலேயே கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ பியோட ஒர்க் எவ்வளோ நாள் குறையுது? 6 days ரெடியூஸ் ஆகுது. ஓகே, 6 days ரெடியூஸ் ஆகுது. எதனால் ரெடியூஸ் ஆகுது? ஏ எக்ஸ்ட்ரா 2 days ஒர்க் பண்ணுறனால ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஏயோட 2 days ஒர்க்கும் பியோட 6 days ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்குமா? ஏ எக்ஸ்ட்ரா 2 days ஒர்க் பண்ணுது முதல்ல பண்ணதை விட. முதல்ல 4 days பண்ணிச்சு, இப்போ 6 days ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஏ எக்ஸ்ட்ரா 2 days பண்ணுறனால பியோட 6 day ஒர்க்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏயோட இந்த 2 நாள் ஒர்க்கும் பியோட இந்த ரெடியூஸ் ஆகிற 6 days ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஏயோட 2 days ஒர்க்கும் பியோட 6 day ஒர்க்கும் ஈக்குவல். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3. ஸோ இப்போ ஏ பை பி ஈக்குவல் டு 3/1. இப்போ A:B கிடச்சிருச்சா? 3:1. ஓகேவா? இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 4 days ஒர்க் பண்ணுது. ரிமைனிங் ஒர்க்கை பி 18 daysல கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 6 days ஒர்க் பண்ணுது. 6 day ஒர்க் பண்ணுது, அதாவது முன்னாடி பண்ணதை விட 2 நாள் அதிகமாக ஒர்க் பண்ணுது. ஓகேவா? அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது?
பி ரிமைனிங் ஒர்க்கை 12 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ பிக்கு 6 நாள் ஒர்க்கு ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா? 6 நாள் ஒர்க்கு எதுக்கு ரெடியூஸ் ஆகுது? ஏ எக்ஸ்ட்ரா 2 நாள் ஒர்க் பண்ணுறனால தான் இந்த 6 டேஸ் ஒர்க்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஏயோட 2 டேஸ் ஒர்க்கும் பியோட 6 டேஸ் ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 3 ஏ பை பி 3:1. அப்போ 8:b = 3:1. ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் ஒர்க் என்ன? ஃபஸ்ட்டு ஏ 4 டேஸ் ஒர்க் பண்ணணுமா? ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 3 × 4 ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 1 × 18. ஸோ ஆன்சர் 30. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் பியும் அலோன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 3. ஸோ 30/3 போட்டோம் அப்படின்னா ஏ 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடும், பி 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 16th sum, A and B complete their work in 12 days. A alone work for 8 days and B completes the remaining work in 20 days by doing alone. In how much time B alone does the complete work? Question என்ன கொடுத்துருவாங்க? A and B ஜாயின் பண்ணி 12 days ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ A + B 12 days. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க? A alone work for 8 days and B completes the remaining work in 20 days கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஏயும் பியும் 12 days ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் இங்கே ஏ வந்து 8 days தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஏ 8 days தான் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ A + B 12 days அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, ஏயும் 12 days ஒர்க் பண்ணணும், பியும் 12 days கண்டிப்பாக ஒர்க் பண்ணாதான் இந்த டோட்டல் ஒர்க்கே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே ஏ வந்து 8 days தான் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஏயோட 4 days ஒர்க் பெண்டிங்கில் இருக்குமா? ஏ 12 days ஒர்க் பண்ணால் அதோட பார்ட் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 days தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஏயோட 4 days ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கும். அந்த ரிமைனிங் ஒர்க்கை, அதாவது அந்த ஏயோட பெண்டிங் ஒர்க்கை பி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பி வந்து 20 days டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்கு. பி 20 days டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்கு. பி 12 days ஒர்க் பண்ணியிருந்தாலே அதோட பார்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஏயும் பியும் 12 days ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அப்போ பி வந்து 12 days ஒர்க் பண்ணி வர வரைக்கும் அதோட ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ ரிமைனிங் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க அந்த 8 days, அதாவது 12 daysல பியோட ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை எக்ஸ்ட்ரா 8 நாள் எடுத்து பண்ணுது. ஓகேவா? அதனால தான் 20 days ஆகிருக்குது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ஏயோட 4 நாள் பெண்டிங் ஒர்க்கும் பி எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ண அந்த 8 நாள் ஒர்க்கும் சேமாக இருக்குமா? ஸோ ஏயோட 4 days ஒர்க்கும் பியோட 8 days ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டோட ரேஷியோ எடுத்துடலாமா? A by B 2/1. ஓகேவா? இப்போ ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சா? நான் அகைன் இந்த சம் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A + B 12 daysனு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன மீனிங்? ஏயும் பியும் 12 days ஒர்க் பண்ணால் தான் அந்த டோட்டல் ஒர்க்கே கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A works for 8 daysனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து 8 days தான் ஒர்க் பண்ணுது. ஏ 12 days ஒர்க் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் அதோட பார்ட் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் 8 days தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஏயோட 4 day ஒர்க் பெண்டிங்கில் இருக்குமா? இப்போ இந்த 4 day பெண்டிங் ஒர்க்கை யார் கம்ப்ளீட் பண்ணணும்? பி தான் கம்ப்ளீட் பண்ண போகுது. ஓகேவா? ரிமைனிங் ஒர்க் இன் 20 days பை டூயிங் அலோன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ பி வந்து 12 days வரைக்கும் அதோட பார்ட்டை தான் ஒர்க் பண்ணும். ஓகேவா? பி 12 days வரைக்கும் அதோட பார்ட்டை ஒர்க் பண்ணும். அப்போ ஆனால் மொத்தம் 20 days எடுத்துக்குது பி. ஓகேவா? அப்போ இந்த ரிமைனிங் இருக்க அந்த 8 daysல தான் ஏயோட பெண்டிங் ஒர்க்கை எடுத்து பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஒர்க்கு ஈக்குவலாக இருக்குமா? பியோட 8 day ஒர்க் ஈக்குவலாக இருக்குமா? A × 4 = B × 8. ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ எடுத்துடலாமா? 2/1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மச் டைம் பி அலோன் டஸ் த கம்ப்ளீட் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். ஏயும் பியும் ஜாயின் பண்ணாங்கன்னா 12 days அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருமா? ஸோ ஏபி டோட்டல் 3, டோட்டல் டேஸ் 12. ஸோ டோட்டல் ஒர்க் 36. பி அலோன் கேட்டிருக்காங்க, பி 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 36 days. 17th sum, A and B complete a work in 24 days. In how many days A alone does half of the total work? If they start working together, after 20 days A left the work. Work is completed in 26 days. இதுவும் லாஸ்ட் சம் மாதிரி தான். A + B என்ன கொடுத்துருக்காங்க? 24 daysனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒர்க்கை. ஆஃப்டர் 20 days A லெஃப்ட். ஸோ அப்போ ஏ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம்? 20 days ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஏயோட ஒர்க் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 4 days ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா?
இந்த 4 டே ஒர்க்கை யார் கம்ப்ளீட் பண்ண போகிறா? பி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 26 டேஸ்னு கொடுக்குறாங்க. பி 24 டேஸ் ஒர்க் பண்ணாதான் அதோட பார்ட்டே கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? பி 24 டேஸ் ஒர்க் பண்ணணும். ஆனால் ஒர்க்கு 26 டேஸில் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா 2 டேஸ் எடுத்துக்குது பி. எதனால் 2 டேஸ் எடுத்துக்குது? ஏயோட பெண்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏயோட 4 டேஸ் ஒர்க்கும் பியோட 2 டே ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஏ பை பி 1/2. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு many days ஏ அலோன் டஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க் என்ன? 24 டேஸ் ஏஎம் பியும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ 24 × 3. இதில் ஹாஃப் தான் ஏ எவ்வளோ நாளில் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிவைட் பை 2 போட்டால் ஹாஃப் ஒர்க் கிடச்சிருமா? 36. இது ஹாஃப் ஆஃப் ஒர்க். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 1. ஸோ டிவைட் பை 1. ஸோ இப்போ ஆன்சர் 36 days. 18th sum. 4 men can do a piece of work in 6 days, while 3 women can complete the same work in 16 days. In how many days 1 man and 2 women can complete the work? First question என்ன கொடுத்துருக்காங்க? 4 men can do a piece of work in 6 days. ஸோ 4 men 6 daysல பண்ணுற ஒர்க்கும் 3 women 16 daysல பண்ணுற ஒர்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 women into 16. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். மென் உமன் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை கேன்சல் பண்ணலாம். 4 மென் உமனுக்கான ரேஷியோ 2/1. ஓகேவா? இப்போ மென் உமன் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஒரு மென்னுக்கும் ஒரு உமனுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் ஒர்க் ஃபைன் பண்ணலாம். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 4 men can do a piece of work in 6 days கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு மென்னோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சு 2. 4 men அப்படிங்கும்போது 4 × 2. ஓகேவா? எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும்? 6 days ஒர்க் பண்ணணும். ஸோ டோட்டல் ஒர்க் என்ன? 48. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 men 2 women can complete the workன்னு கேட்டிருக்காங்க. 1 menோட எஃபிஷியன்சி என்ன? 2. 2 womenோட எஃபிஷியன்சி என்ன? ஒரு உமனோட எஃபிஷியன்சி 1. ஸோ இப்போ 2 women 2. ஸோ டோட்டலாக 4. ஸோ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை 4. 48 divided by 4. ஸோ இப்போ ஆன்சர் 12 days. இது ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த சம்மை இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மல் எல்சிஎம் மெத்தட்லேயே இந்த சம் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 men 6 daysல அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 women 16 daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேஸோட எல்சிஎம் எடுத்துக்கலாம். டோட்டல் ஒர்க்கை அஷ்யூம் பண்ணிக்கோங்க 48. ஓகேவா? இப்போது பெர் டே எஃபிஷியன்சி என்ன வரும்? டோட்டல் ஒர்க் டிவைட் பை டோட்டல் டேஸ். ஓகேவா? 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 கிடைக்குமா? இதை 16ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 வரும். ஓகேவா? இப்போ நம்ம கிடச்சிருக்க எஃபிஷியன்சி வந்து 4 மென்னோட எஃபிஷியன்சி தான் 8, 3 உமனோட எஃபிஷியன்சி தான் 3. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மென் எவ்வளோ பண்ணுவாங்க? 8 divided by 4 போட்டிங்க அப்படின்னா 2 கிடச்சிருமா? பெர் டே ஒரு மென்னோட எஃபிஷியன்சி 2. அதே மாதிரி இங்கே 3 உமனோட பெர் டே எஃபிஷியன்சி தான் 3. ஸோ அப்போ ஒரு உமனோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? 1. 3 divided by 3. ஸோ மென் உமன் ரேஷியோ 2:1. ஓகேவா? இதுக்கப்புறம் முன்னாடி எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ரேஷியோ கண்டுபிடிக்க மட்டும் தான் இந்த 2 மெத்தட் இருக்குது. இந்த சம்மோட தேர்ட் பார்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நடத்துறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.